ஓம் சாந்தி 1/4/2025. இனிமையான குழந்தைகளே, தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவரை அனைத்தும் அறிந்தவர் என கூறுவது தலைகீழான மகிமையாகும். உங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்க தந்தை வந்திருக்கிறார். கேள்வி: தந்தையின் கூடவே மிகவும் அதிகமான புகழ் யாருக்கு மற்றும் எவ்வாறு ஏற்படுகிறது? பதில்: தந்தையின் கூடவே பாரதத்திற்கு மிகவும் புகழ் இருக்கின்றது. பாரதம் அழியாத கண்டமாக சொர்க்கமாக ஆகின்றது. பாரதவாசிகளை செல்வந்தராக, சுகமாக மற்றும் தூய்மையாக தந்தை ஆக்கியிருந்தார். கீதைக்கும் அளவற்ற புகழ் இருக்கின்றது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையானது கீதையாகும். நீங்கள் சைத்தன்யமான ஞானகங்கைகள். உங்களுக்கும் மிகவும் புகழ் இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக ஞான கடலின் மூலம் உருவானவர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் பொருளை புதிய மற்றும் பழைய குழந்தைகள் புரிந்துள்ளனர். நாம் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பரமாத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த மற்றும் அன்பிலும் அன்பான அனைவருக்கும் நாயகனாக இருக்கிறார். குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார். ஞானம் என்றால் பகல், சத்யுகம், திரேதாயுகம். பக்தி என்றால் இரவு, துவாபர யுகம், கலியுகம். இது பாரதத்திற்கான விஷயமாகும். முதலில் நீங்கள் பாரதவாசிகள் வருகின்றீர்கள். 84 பிறவி சக்கரமும் பாரதவாசிகளாகிய உங்களுடையதாகும். பாரதம்தான் அழியாத கண்டம். பாரத கண்டம் சொர்க்கமாக ஆகிறது. வேறு கண்டங்கள் எதுவும் சொர்க்கமாக ஆவது இல்லை. புதிய உலகம் சத்யுகம் பாரதத்தில் மட்டுமே உருவாகிறது என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. பாரதம் மட்டுமே சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. பாரதவாசிகள் மட்டுமே 84 பிறவிகள் எடுக்கின்றனர். நரகவாசியாக ஆகின்றனர். இவர்களே மீண்டும் சொர்க்கவாசியாக ஆகின்றனர். இந்த நேரம் அனைவரும் நரகவாசியாக இருந்தாலும் மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்தாலும் பாரதம் மட்டும் அழியாது. பாரத கண்டத்தின் மகிமை அளவற்றதாகும். பாரதத்தில்தான் தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இதுதான் கீதையின் புருஷோத்தம சங்கம யுகமாகும். பாரதமே மீண்டும் புருஷோத்தம நிலையை அடைய வேண்டும். இப்பொழுது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லை, ராஜ்யமும் அந்த யுகமும் இல்லை. முழு உலகத்தின் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர் என ஒரு பகவானை மட்டுமே கூற முடியும். இதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். பாரதவாசிகள் மிகவும் தவறாக அவரை எங்கும் வியாபித்து இருப்பவர் என கூறுகின்றனர். அதாவது அவருடைய உள்மனதை அறிந்தவர் என கூறுகின்றனர். நான் யாருடைய உள்மனதையும் அறிந்து கொள்ளவில்லை என தந்தை கூறுகிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதே என்னுடைய வேலையாகும். சிவபாபா, நீங்கள் அந்தர்யாமி என அநேகர் கூறுகிறார்கள். நான் அவ்வாறு இல்லை. நான் யாருடைய உள்ளத்தையும் தெரிந்து கொள்வது இல்லை என பாபா கூறுகிறார். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். தூய்மையற்ற உலகத்தில்தான் என்னை அழைத்தீர்கள். மேலும் நான் ஒரு முறை மட்டுமே வந்து பழைய உலகத்தை புதியதாக ஆக்குகிறேன். இந்த உலகம் புதியதிலிருந்து பழையதாக, பழைய நிலையிலிருந்து புதியதாக எப்போது ஆகின்றது என மனிதர்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பொருளும் புதிய நிலையிலிருந்து பழைய நிலைக்கு, அதாவது சதோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் வந்து சேரும். மனிதர்களின் நிலையும்
அவ்வாறு ஏற்படுகிறது. குழந்தை பருவம் சதோ பிரதானமாக, பிறகு வாலிப பருவம், பிறகு வயோதிக பருவம் ஏற்படுகிறது. அதாவது ரஜோ தமோ நிலைக்கு வருகின்றனர். வயோதிக ஷரீரமான பிறகு அதை விட்டுவிட்டு மீண்டும் குழந்தையாக ஆகின்றனர். பாரதம் புதிய உலகமாக மிகவும் உயர்வானதாக இருந்தது என குழந்தைகள் புரிந்துள்ளனர். பாரதத்தின் புகழ் அளவற்றது. இந்த அளவு சுகமாக, செல்வந்தராக, தூய்மையானதாக வேறு எந்த கண்டமும் இல்லை. பிறகு சதோ பிரதானமாக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். சதோ பிரதானமான உலகின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. திரிமூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சங்கரை படைத்தது யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா. திரிமூர்த்தி பிரம்மா என கூறினாலும் பொருள் புரியாமல் இருக்கிறார்கள். திரிமூர்த்தி சிவன் என்றுதான் கூற வேண்டும். திரிமூர்த்தி பிரம்மா அல்ல. தேவர்களுக்கெல்லாம் மகாதேவன் என பாடப்படுகிறது. சங்கரை மிக உயர்வாக வைத்துள்ளனர். ஆக திரிமூர்த்தி சங்கர் என கூற வேண்டும் அல்லவா? பிறகு திரிமூர்த்தி பிரம்மா என ஏன் கூற வேண்டும்? சிவன் படைப்பவராக இருக்கிறார். பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலம் பிராமணர்களை படைப்பதாக கூறப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் ஞானக்கடல் தந்தையை அனைத்தும் அறிந்தவர் என கூறப்படுகிறது. ஆக இந்த புகழில் பொருள் இல்லை. தந்தை மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. அவரே பிராமணர்களாகிய நமக்கு கற்பிக்கின்றார். ஏனென்றால் அவர் தந்தையாக மிக மேலான ஆசிரியராகவும் இருந்து உலகின் வரலாறு, பூகோளத்தின் சுழற்சி எவ்வாறு சுழல்கிறது என்பதை புரிய வைக்கிறார். அவரே ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் என குழந்தைகள் புரிந்துள்ளனர். மற்றபடி அவர் அனைத்தும் அறிந்தவர் அல்ல. இது தவறாகும். நான் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகிறேன். 21 பிறவிகளுக்காக ராஜ்ய பாக்கியத்தை தருகிறேன். பக்தி மார்க்கத்தில் அல்பகால சுகம் இருக்கிறது. இதை சந்நியாசிகள், ஹட்டயோகிகள் புரிந்து கொள்ளவில்லை. பிரம்மத்தை நினைவு செய்கின்றனர். பிரம்மத்தை இறைவன் என்று கூற முடியாது. ஒரே ஒரு நிராகாரமான சிவன்தான் பகவான். அவரே அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நமது இருப்பிடம் பிரம்மாண்டம், இனிமையான இல்லம். அங்கிருந்து நாம் ஆத்மாக்கள் இங்கு நடிப்பதற்காக வந்துள்ளோம். நான் ஒரு ஷரீரத்தை விட்டு இன்னொரு ஷரீரத்தை எடுக்கிறேன் என ஆத்மா கூறுகிறது. 84 பிறவிகளும் பாரதவாசிகளுக்கு உரியது. யார் அதிக பக்தி செய்தார்களோ அவர்களே அதிகமாக ஞானத்தை எடுப்பார்கள். குடும்ப சூழ்நிலையில் இருங்கள், ஆனால் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என தந்தை கூறுகிறார். நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். நாயகனாகிய பரமாத்மாவிற்கு அன்பானவர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நினைவு செய்து வந்தீர்கள். ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறது. இதுதான் துக்கமான உலகம். நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தை சார்ந்தவர்கள். பிறகு சுகதாமத்திற்கு வந்து சேர்ந்தோம். 84 பிறவிகளை எடுத்தோம். நாமே அதுவாக ஆகின்றோம் என்பதன் பொருள் புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாதான் ஆத்மா என கூறுகின்றனர். ஆனால் நாமே தேவதையாக, சத்திரியராக, வைஷ்யராக, சூத்ரராக ஆகின்றோம் என தந்தை புரிய வைத்துள்ளார். இப்போது நாம் தேவதை ஆவதற்கு பிராமணராக ஆகியுள்ளோம். இதுவே சரியான பொருளாகும். சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம், வேறுபாடு இல்லாத தர்மம் இருந்தது. பிற்காலத்தில் மற்ற மதங்கள் வந்த பிறகு வேறுபாடு ஏற்பட்டு துவாபர யுகத்திலிருந்து அசுர ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. சத்தியுகத்தில் ராவண ராஜ்யம் இல்லை. எனவே 5 விகாரங்கள் இருக்க முடியாது.
அது முற்றிலும் விகாரமற்ற உலகம். ராமர் சீதையை கூட 14 கலைகளில் முழுமையானவர்கள் என கூறப்படுகிறது. ராமருக்கு ஏன் வில் அம்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என மனிதர்களுக்கு தெரியாது. இம்சைக்கான விஷயமில்லை. நீங்கள் இறைவனின் மாணவர்கள். ஆக இவர் தந்தையாக இருக்கிறார். நீங்கள் மாணவர் என்றால் ஆசிரியராகவும் இருக்கிறார். பிறகு குழந்தைகளுக்கு சத்கதி கொடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதால் தந்தை ஆசிரியர் மற்றும் குருவாக ஆகிறார். அவருடைய குழந்தைகளாக ஆனதால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ராவண ராஜ்யம் அல்லவா? ஒவ்வொரு ஆண்டும் ராவணனை எரிக்கின்றனர். ஆனால் ராவணன் யார் என்று தெரியவில்லை. இந்த ராவணன் தான் பாரதத்தில் மிக பெரிய எதிரி என குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இந்த ஞானம் ஞானக்கடல் தந்தையிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த தந்தையே ஞானக்கடலாக ஆனந்த கடலாக இருக்கிறார். ஞானக்கடலின் மூலமாக நீங்கள் மேகத்தை நிரப்பிக்கொண்டு மழையாக பொழிகின்றீர்கள். நீங்கள்தான் ஞான கங்கைகள். உங்களுக்கு தான் புகழ் இருக்கின்றது. நான் உங்களை தூய்மையானவராக ஆக்க வந்திருக்கிறேன். இந்த ஒரு பிறவி தூய்மையாக ஆகுங்கள். என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள் என தந்தை கூறுகிறார். நான் தான் பதீத பாவனராக இருக்கின்றேன். எவ்வளவு முடியுமோ நினைவு செய்வதை அதிகப்படுத்துங்கள். வாயால் சிவபாபா என்று சொல்ல வேண்டியது இல்லை. அன்பானவர்கள் தனது நாயகனை ஒருமுறை பார்த்ததுமே நினைவு செய்கின்றனர். பிறகு புத்தியில் அவருடைய நினைவுதான் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் யார் எந்த தேவதையை நினைவு செய்கின்றனரோ பூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய காட்சி ஏற்படும். அதுவும் அல்ப காலத்திற்கு தான். பக்தி செய்து கீழேதான் இறங்கி வந்தனர். இப்பொழுது மரணம் எதிரிலேயே உள்ளது. ஐயோ என்ற சூழ்நிலைக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். பாரதத்தில்தான் இரத்த ஆறு ஓடும். உள்நாட்டு போருக்கான சூழலும் தென்படுகிறது. தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றனர். இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். கல்பத்திற்கு முன்பாக தேவதைகளாக ஆனவர்களே மீண்டும் தந்தையிடம் வந்து பிராப்தி அடைவார்கள். குறைவாக பக்தி செய்தவர்கள் ஞானத்தை குறைவாக எடுப்பார்கள். பிறகு பிரஜைகளாக ஆவதிலும் வரிசைப்படியாகத்தான் பதவியை அடைவார்கள். நல்ல முயற்சியாளர்கள் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பதவியை அடைவார்கள். நடைமுறை பழக்கங்கள் நன்றாக இருக்க வேண்டும். பிறகு இதுவே 21 பிறவிகளுக்கு சேர்ந்து வரும். இப்பொழுது அனைவரிடத்திலும் அசுர குணம் உள்ளது. அசுர உலகமாக தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது அல்லவா? குழந்தைகள் உங்களுக்கு உலகின் வரலாறு பூகோளம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரம் நினைவு செய்வதற்கான முயற்சி உழைப்பை செய்தால் உண்மையான தங்கமாக ஆவீர்கள் என தந்தை கூறுகிறார். சத்யுகம் பொன்னான உலகம். பிறகு திரேதா யுகம் வெள்ளி யுகமாக ஆகிவிட்டது. கலைகளும் குறைந்து விட்டது. இப்பொழுது எந்த கலையும் இல்லாத நிலையில் தந்தை வந்திருக்கிறார். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவரும் எதுவும் அறியாதவர்களாக ஆகிவிட்டனர். எல்லையற்ற நாடகத்தில் நடிகராக இருந்தும் நாடகத்தின் 3 காலத்தை அறியாமல் இருக்கின்றனர். நீங்கள் அனைவரும் நடிகர்கள்தானே. நாம் இங்கு நடிப்பதற்காக வந்துள்ளோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆனால் அவர்கள் நடித்துக் கொண்டே அறியாமல் உள்ளனர். ஆக நீங்கள் ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுவார் அல்லவா? இப்போது நான் உங்களை புத்திசாலியாக வைரம் போன்று ஆக்குகின்றேன்.
பிறகு ராவணன் சோழிக்கு சமமாக ஆக்கிவிடுவார். நான் வந்துதான் அனைவரையும் சேர்த்து அழைத்து செல்கிறேன். பிறகு தூய்மையற்ற உலகமும் அழிந்துவிடும். கொசு கூட்டம் போல அனைவரையும் அழைத்து செல்வேன். உங்களுடைய லட்சியம், குறிக்கோள் எதிரிலேயே இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் தூய்மையாக ஆவதன் மூலம் சொர்க்கவாசியாக ஆவீர்கள். நீங்கள் பிரம்மா குமார், குமாரிகள் இந்த முயற்சியை செய்கின்றீர்கள். மனிதர்களின் புத்தி தமோ பிரதானமாக இருப்பதால் புரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவு பிகே இருக்கின்றனர் என்றால் அவசியம் பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்க வேண்டும். பிராமணர் குடுமியாக பிராமணர்களிலிருந்து தேவதையாக சித்திரங்களில் பிராமணர்களையும் சிவனையும் மறைத்து விட்டனர். நீங்கள் பிராமணர்கள் இப்பொழுது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உயர்ந்த பதவிக்காக ஸ்ரீமத் படி நடந்து நல்ல நடைமுறை பழக்கங்களை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, சத்தியமான அன்பானவர் ஆகி ஒரு நாயகனை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு அதிகமாக முடியுமோ அந்த அளவு நினைவிற்கான பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டும். வரதானம், கருவி என்ற தன்மையின் நினைவு மூலமாக மாயையின் வாயிலை மூடிவிடக்கூடிய டபுள் லைட் ஒளியாகவும் இலேசாகவும் இருப்பீர்களாக. விளக்கம், யார் எப்பொழுதும் சுயம் தங்களை கருவி என்று நினைத்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இயல்பாகவே டபுள் லைட் ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும். செய்பவரும் செய்விப்பவருமானவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். நான் கருவியாக இருக்கிறேன். இதே நினைவினால் வெற்றி ஏற்படுகிறது. நான் என்ற தன்மை வந்துவிட்டது என்றால் மாயையின் வாயில் திறந்துவிட்டது. நிமித்தமென்று புரிந்திருக்கிறீர்கள் என்றால் மாயையின் கேட் மூடிவிடும். எனவே நிமித்தம் என்று புரிந்து இருக்கும்போது மாயையை வென்றவராக ஆகிவிடுவீர்கள் மற்றும் டபுள் லைட் ஆகிவிடுகிறீர்கள். கூடவே வெற்றியும் கிடைக்கிறது. இதே நினைவு நம்பர் 1 ஆவதற்கான ஆதாரம் ஆகிவிடுகிறது. ஸ்லோகன், திரிகாலதர்ஷியாகி ஒவ்வொரு செயலையும் செய்தீர்கள் என்றால் வெற்றி சுலபமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். மாதேஸ்வரியின் மகா வாக்கியம். 1. மனித ஆத்மா தனது முழு வருமானத்தின் ஆதாரத்தில் எதிர்கால பிராப்தியை அனுபவிக்கிறது. நாம் முந்தைய பிறவியில் செய்த நல்ல வருமானத்தினால்தான் இப்பொழுது இந்த ஞானத்தை பலனாக அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் இவ்வாறு கிடையாது. முந்தைய பிறவியின் நல்ல பலனை நாம் அறிவோம். கல்ப சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. சத்தோ ரஜோ தமோ என்று மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாடகப்படி முயற்சியின் மூலம் பிராப்திக்கான இடைவெளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அங்கு சத்தியுகத்தில் சிலர் ராஜாராணியாக, சிலர் வேலைக்காரர்களாக, சிலர் பிரஜைக்கான பதவியையும் அடைகிறார்கள். எனவே இதுதான் முயற்சிக்கான வெற்றி. அங்கு பிரிவினைகள், வெறுப்பு இருக்காது. அங்கு பிரஜைகளும் சுகமாக இருப்பர். தாய் தந்தை தங்களது குழந்தைகளை கவனிப்பது போல அங்கு ராஜா ராணி பிரஜைகளை கவனிப்பார்கள். அங்கு ஏழை செல்வந்தர் அனைவரும் திருப்தியாக இருப்பார்கள். இந்த ஒரு பிறவியின் முயற்சியின் ஆதாரத்தில் 21 பிறவிகளுக்கு சுகத்தை அனுபவிப்பீர்கள். இது அழிவற்ற வருமானம். இந்த அழிவற்ற வருமானத்தின் மூலம், அழிவற்ற ஞானத்தின் மூலம் அழிவற்ற பதவி கிடைக்கிறது. இப்போது நாம் சத்தியுக உலகிற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விளையாட்டு நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு எந்த மாயாஜால மந்திரத்திற்கான விஷயமும் கிடையாது. 2. குரு வழி சாஸ்திரங்களின் வழியானது பரமாத்மாவின் வழி அல்ல.
பரமாத்மா கூறுகிறார், குழந்தைகளே, குரு வழி, சாஸ்திரங்களின் வழி, எனது வழி முதலானவை கிடையாது. அவர்கள் எனது பெயரின் பேரில் வழி கொடுக்கின்றனர். ஆனால் எனது வழியை நான் அறிவேன். என்னை சந்திப்பதற்கான வழியை நான் தான் வந்து கூறுகிறேன். இதற்கு முன்பு எனது விலாசத்தை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. கீதையில் பகவானின் மகா வாக்கியம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் கீதையும் மனிதன் உருவாக்கியது. பகவான் அவர் ஞானக்கடலாக இருக்கிறார். இறைவன் கூறிய மகா வாக்கியங்களின் நினைவார்த்தமாக கீதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பரமாத்மா சமஸ்கிருதத்தில் மகா வாக்கியங்களை கூறியிருக்கிறார். அதை கற்றுக்கொள்ளாமல் பரமாத்மாவை சந்திக்க இயலாது என்று வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் கூறுகின்றனர். இவர்கள் மேலும் தலைகீழான காரியங்களில் மாட்ட வைக்கின்றனர். வேத சாஸ்திரங்கள் படித்து படியேறிவிட்டால் பிறகு அதே போன்று கீழே விழவும் வேண்டியிருக்கும். அதாவது அதை மறந்து ஒரு பரமாத்மாவிடம் புத்தியின் மூலம் தொடர்பை இணைக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் பரமாத்மா தெளிவாக கூறுவது என்னவென்றால், இந்த வேத சாஸ்திரங்கள் படிப்பதனால் என்னை அடைய முடியாது. த்ருவ், பிரகலாதன், மீரா போன்றவர்கள் எந்த சாஸ்திரங்களை படித்து இருந்தனர்? இங்கு படித்த அனைத்தையும் மறக்க வேண்டும். அர்ஜுனனும் படித்தவைகளை மறக்க வேண்டி இருந்தது. பகவானின் தெளிவான மகா வாக்கியம் என்னவென்றால், சுவாசத்திற்கு சுவாசம் என்னை நினைவு செய்யுங்கள். இதற்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞானம் இல்லாதவரை பக்தி நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனால் ஞான தீபம் ஏற்றப்பட்டு விட்டால் இது போன்றவைகள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நீங்கிவிடுகிறது. ஏனென்றால் பக்தி செய்து செய்து ஒருவேளை ஷரீரத்தை விட்டுவிட்டால் என்ன பதவி கிடைக்கும்? பிராப்தி உருவாகவே இல்லை. கர்ம பந்தனத்தில் கணக்கு வழக்கிலிருந்தும் முக்தி கிடைக்கவில்லை. பொய் பேசாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருப்பது, இதுதான் நல்ல காரியம் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் இங்கு சதா காலத்திற்கும் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட வேண்டும். மேலும் பாவ காரியத்தின் வேரிலிருந்து நீங்க வேண்டும். நாம் இப்போது நல்ல விதையை தெளித்து நல்ல மரம் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் மனித வாழ்க்கையின் காரியத்தை அறிந்து உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிஞ்சை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலமாக எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள். சிவசக்தி என்பதன் பொருளே இணைந்த ரூபம். தந்தை மற்றும் நீங்கள் இரண்டையும் சேர்த்து சிவசக்தி என்று கூறுகிறோம். எனவே யார் இணைந்து இருக்கிறார்களோ அவர்களை யாரும் பிரிக்க முடியாது. நாம் இணைந்து இருப்பதற்கான அதிகாரி ஆகிவிட்டோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதலில் தேடிக்கொண்டிருந்தவர்களாக இருந்தோம். மேலும் இப்பொழுது கூடவே இருப்பவர்களாக இருக்கிறோம். இந்த போதை எப்பொழுதும் இருக்கட்டும். ஓம் சாந்தி.